காவேரி வந்து மனசு சரியில்லாம உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து தாத்தா வந்து "என்னம்மா ஏன் இப்படி உட்காந்துருக்க?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்ல தாத்தா, உங்களுக்கு தெரியாது அந்த பசுபதி அவங்க பொண்ணு ரொம்ப மோசமானவங்க. அவங்க போய் இந்த வீட்டுக்கு வந்தா இந்த வீட்டோட நிம்மதியே குலைஞ்சிரும் தாத்தா. சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு இவரு." அப்படி சொல்றாங்க. "சரி விடுமா, என்ன நடக்குதோ நடக்கட்டும். இங்க பாரு, இவங்க மட்டும் லேஸ் பட்டவங்க கிடையாது. அவங்களுக்கு இவங்க கரெக்ட்டா தான் இருப்பாங்க." "என்ன தாத்தா நீங்களும் அவர மாதிரியே பேசுறீங்க." "வேற என்னம்மா சொல்றது? இவங்களே போய் வந்து தேடி கண்டுபிடிச்சு சம்மதம் பேசினாலும் இப்படி தான் இருக்கும். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. அவங்க பிரச்சனைய அவங்க பார்த்துக்கட்டும் விடுமா." அப்படின்னு சொல்றாரு. "நீ கவலைப்படாதம்மா." அப்படின்னு சொல்றாரு. "இல்ல தாத்தா, பசுபதி மட்டும் கிடையாது. அவங்க பொண்ணும் மோசமானவ தாத்தா. என்னம்மா சொல்ற?" அப்படின்னோனே, "ஆமா தாத்தா, அவ வந்து நிவின் வந்து உங்களுக்கு தெரியும்ல." "ஆமா, அந்த பையன் அவர் கூட தான் ரொம்ப சுத்திட்டு இருந்தா. அவர தான் கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப விருப்பப்பட்டா. ஆனா வந்து இப்ப கூட எங்க வந்து" அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. "ஏதோ சொல்ல வந்தியேம்மா?" அப்படின்னோனே, ஒண்ணும் இல்ல தாத்தா." "இல்லம்மா, ஏதோ சொல்ல வந்தேன். என்ன சொல்லுமா?" அப்படின்னு சொன்னோனே, இந்த மாரி தாத்தா இப்ப கூட என்ன வந்து வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க தாத்தா. அப்புறம் விஜய் தான் வந்து காப்பாத்துனாரு. அதுவும் வந்து நிவின் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளவும் பண்றாங்க." அப்படி சொன்னோனே, எல்லா விஷயத்தையும் சொன்னோனே அதிர்ச்சி அடையிற தாத்தா, "என்னம்மா சொல்ற? இந்த விஷயத்த சொல்லியிருந்தா நான் வீட்ல பேசியிருப்பேன்ல." அப்படின்னோனே, "இல்ல தாத்தா, விஜய் தான் இந்த விஷயத்த சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு." "என்னம்மா இப்படி பண்ணியிருக்காரு? அவ்வளோ மோசமானவரா? நான் வேணா வீட்ல பேசி இந்த கல்யாணத்த நிறுத்தவாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "பரவால்ல தாத்தா, விஜய் வந்து முடிவு எடுத்துட்டாரு. இப்ப எதுவும் சொல்ல முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு போறாங்க. தாத்தா வந்து யோசிக்கிறாரு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, வீட்ல எல்லாருமே வந்து இந்த மாரி அவங்க வீட்ல போய் பேசணும், பொண்ணு கேட்கணும், முறையா பேச வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு அப்படி சொல்றாங்க. அதுக்கு வந்து விஜய், காவேரி நீங்க 2 பேரும் மெயினா வந்து வரணும் அப்படின்னோனே, காவேரி வந்து "நான் வரல" அப்படின்னாங்க. "என்னம்மா இப்படி பண்ற? இந்த வீட்ல நல்லது நடக்குது உனக்கு பிடிக்கலையா?" அப்படி சொல்லிட்டு பாட்டியெல்லாம் சத்தம் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து "வாம்மா, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்." அப்படி தாத்தா சொன்னாரு. சரி காவேரி வர ஒத்துக்கிறாங்க. காவேரி, விஜய் வந்து எல்லாருமே வந்து கிளம்பி போறாங்க. அப்போ வந்து விஜயும் காவேரியும் வந்து என்ன பேசுதுன்னு தெரியல. பசுபதி வீட்ல அப்படியே உட்காந்துருக்காங்க. உடனே பசுபதி கிட்ட விஜய் கேட்குறாரு, "இங்க பாருங்க, நீங்க பழிவாங்க வர்றதா இருந்தா இப்பவே சொல்லிடுங்க." அப்படி சொன்னோனே, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. என் பொண்ணு நல்லா இருக்கணும். அவ விரும்பின வாழ்க்கை கிடைக்கணும். அதுக்கு தான் நான் இதெல்லாம் செஞ்சேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. "பார்த்தேன்ல." அப்படி சொல்லிட்டு விஜய் சொன்னோனே, அமைதியா இருக்காங்க காவேரி. அப்புறம் ராகினி வந்து, "என் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசுவேனா? வா காவேரி, எங்க வீட்டுக்கு வா, உள்ள வா." அப்படி சொல்லிட்டு வம்பு பண்ணி கூட்டின்னு போறாங்க. "என்ன காவேரி, ரொம்ப அதிர்ச்சியா இருக்குமே உனக்கு. நான் வந்து கல்யாணம் பண்ணின்னு வரப்போறேன் அஜய் கூடன்னு சொல்லிட்டு. உனக்கு தெரியுமா? நான் இந்த கல்யாணத்த அஜய்க்காக ஒத்துக்கல. உனக்காக தான் ஒத்துக்கினேன்." அப்படின்னோன அதிர்ச்சி அடைகிறாங்க. "என்ன சொல்ற? ஆமா, பின்ன நீ நிம்மதியா இருப்ப, சந்தோஷமா விஜய் கூட இருப்ப. நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நெனச்சுட்டு இருக்கியா? உன் சந்தோஷத்த நான் கெடுக்கணும். அதுக்காக தான் நான் வரேன்டி. அங்க வந்து உனக்கு பார்த்துக்கிறேன் உன்ன." அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ச்சே, உன்னையெல்லாம் திருந்தவே மாட்டியா?" "நான் திருந்த மாட்டேன். என்ன பண்ற? நீயும் வந்து சந்தோஷமா இருந்துட்டுருப்ப. அவனும் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவான். நான் சும்மா இருக்கணுமா? அதுக்கு தான் இந்த வேலைய பார்த்தேன். இதுக்கப்புறம் உன் சந்தோஷம்லாம் சுத்தமா இல்லாம போது. என்ன பழி வாங்கணும்னு சொல்லிட்டு எங்க வீட்ட பழி வாங்குறியே, நல்லா இருக்கா? நான் வீட்ட யாரையுமே பழி வாங்க மாட்டேன். உன்ன மட்டும் தான் பழி வாங்குவேன். அஜய் கூட நான் சந்தோஷமா தான் இருக்க போறேன்." அப்படின்னோனே, இத கேட்டு காவேரி வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து அமைதியா இருக்காரு. "என்னப்பா பேச மாட்டேங்கிறீங்க எதுவுமே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. "என்ன கேஸ் எல்லாம் உங்களுக்கு முடிஞ்சிச்சா?" அப்படி சொல்லிட்டு சொன்னோனே, அப்படியே டென்ஷன் ஆயிடுறாரு பசுபதி. இல்ல, கேஸ் விஷயமா சுத்தின்னு இருக்கீங்க சொன்னீங்களா? என்ன கேஸ்ன்னு எனக்கு தானே தெரியும்." அப்படின்னோனே அப்படியே பசுபதி முறைக்கிறாரு. சரி காவேரி, டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாமா?" அப்படின்னோனே காவேரி கிளம்புறாங்க. இது வந்து காவேரி வந்து அப்செட்டா இருக்கிறத கேட்டுட்டு விஜய் என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து காவேரி வந்து இந்த மாரி ராகினி சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. "நான் அப்பயே சொன்னேன்ல ராகினி பத்தி, இப்போவாது புரிஞ்சுக்கங்க." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து விஜய் வந்து, "நீ கவலைப்படாத. அவ பழி வாங்கணும்னு நெனச்சா கூட கொஞ்ச நாள் தான். அவ தான் ஏமாந்து போவா. நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்னோனே, "ஆமா, நீ கொஞ்ச நாள் தான் அங்க இருக்க போற. அதுக்கப்புறம் உங்க அம்மா வீட்டுக்கு போயிட போற. அப்புறம் அவ யார பழி வாங்க போறா?" அப்படின்னோனே, அப்படியே காவேரி மனசு கஷ்டப்பட்டு அப்படியே விஜய் வந்து பார்க்குறாங்க. விஜய் வந்து காவேரி வந்து பார்த்து யோசிக்கிறாரு. இதோட முடியுது.